Hi students, welcome back to Max Navigator. Exercise 10.2 11th question பார்க்கலாமா? Prove that the parallelogram circumscribing a circle is a rhombus. அதாவது ஒரு parallelogram இருக்கு, then ஒரு circle இருக்கு. அதை சுத்தி கரெக்டா பர்ஃபெக்டா இது ரெண்டும் செட் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த parallelogram ஒரு rhombus-ஆன்றதை நம்மள ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஸோ எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? இது ஆக்சுவலாக பார்த்தா 8th கொஷின் நம்ம இதே எக்ஸசைஸில் ஒன்று போட்டிருக்கோம் பாருங்க. அதில் 8th கொஷின் நீங்கள் வேணால் டெக்ஸ்ட் புக் எடுத்து பாருங்க. ஏபி ப்ளஸ் சிடி இஸ் ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் பிசின்னு ப்ரூவ் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் பிக்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன ஜிக்ஸாக்காக இருக்கும், பட் கான்செப்ட் சேம் தான். புரியுதா? இதுலேருந்து ஒரு 2 லைன்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா எழுதிங்கன்னா முடிஞ்சு போச்சு இதோட வேலை. ஓகேயா? பார்த்துடலாமா? இப்போ பாருங்க, ஏபிசிடின்றது என்னன்னு கொடுத்துருக்காங்க. ABCD is a parallelogram. Okay. அப்ப என்ன ஆகும்? Opposite sides will be equal, yeah. AB is equal to CD as well as BC equal to AD. Since it's a parallelogram. Okay, ma. Theorem 10.2 நமக்கு என்ன சொல்லுது? The length of tangents drawn from an external point to a circle are equal. இல்லையா? ஒரு external pointல இருந்து நீங்க ஒரு tangent போடுறீங்க, their length will be equal. Okay. So இப்போ அதை எழுதிடலாம். So in written எழுதியாச்சு. The length of tangents drawn from an external point to a circle are equal. அப்படி பார்த்தா இப்போ நமக்கு ஏன்றதும் ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட். ஸோ அப்போ என்ன ஆகும்? ஏஎஸ் ஈக்குவல் டு ஏபிஆ. இவனும் ஈக்குவலண்ட்டாக இருப்பாங்களா? இல்லையா? அதே மாதிரி பின்றது ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட். அப்போ பிபி இஸ் ஈக்குவல் டு பிக்யூ. தென் கரெக்ட், கியூசி இஸ் ஈக்குவல் டு ஆர்சி. தென் டிஆர் இஸ் ஈக்குவல் டு டிஎஸ். எழுதிடலாமா இதெல்லாமே? ஸோ இதில் ஏபிசிடி எல்லாமே எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ஸ். பிபி இஸ் ஈக்குவல் டு பிக்யூ. நீங்கள் பக்கத்தில் பிக்சரை பக்கத்தில் வச்சுட்டு செக் பண்ணுங்கம்மா. CR equal to CQ and DR is equal to DS and AP is equal to AS. Okay. So இது நாலுமே 4 equations. இது நாலு equations. 1, 2, 3, 4. இப்போ என்ன பண்ண போறோம்? இவங்க 4 பேரையும் ஆட் பண்ணலாம். Adding 4 equations. ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? BP plus CR plus DR பிளஸ் ஏபி. அதாவது எல்ஹெச்எஸ் பக்கம் இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு பக்கம் தள்ளுங்க, ஆர்ஹெச்எஸ் எல்லாம் ஒரு பக்கம் தள்ளுங்க. பிக்யூ பிளஸ் சிக்யூ பிளஸ் டிஎஸ் பிளஸ் ஏஎஸ். இப்போ பாருங்க, பிபியும் ஏபியும் ஆட் பண்ணா பிபி அண்ட் ஏபி. இங்க பிக்சர்ல பாருங்க, ஒரே நிமிஷம். பிபி அண்ட் ஏபி தெரியுதா? இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏபி இல்லையா? ஸோ இப்போ பாரு, இவங்க 2 பேரும் ஒரு செட் ஆக்கிக்கலாமா? திஸ் இஸ் ஏபி. அதே மாதிரி சிஆர் பிளஸ் டிஆர் என்ன வரும்? சிஆர் பிளஸ் டிஆர் சிடி. புரியுதா? தென் இந்த பக்கம் பாருங்க, பிக்யூ அண்ட் சிக்யூ. எஸ் கரெக்ட், பிசி. அண்ட் தென் டிஎஸ் பிளஸ் ஏஎஸ், திஸ் இஸ் ஏடி. புரியுதா? அண்ட் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம்னா, இங்கே பாருங்க, since it's a parallelogram, okay, AB is equal to CD and BC equal to AD ன்னு பார்த்தோம். that is opposite sides are equal இல்லையா இந்த parallelogram. இப்போ இந்த AB CDக்கு நம்ம ABன்ற வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? பாருங்க, இந்த CDன்ற இடத்துல நான் ABன்னு தூக்கி போடுறேன். அதே மாதிரி BC plus ADன்ற இடத்துல நம்ம BCன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். So 2AB is equal to 2BC. 2 போச்சுன்னா AB is equal to BC. AB equal to BC னா என்ன? ABயும் BCயும் ஈக்குவல்னு சொல்றாங்க. ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? AB equal to CD. ABயும் CDயும் ஈக்குவல் சொல்லியாச்சு. Then BC equal to AD. ஸோ இப்போ என்ன ஆச்சு? எல்லா பக்கமுமே ஈக்குவல்னு ஆயிடுச்சு. 4 sides ஈக்குவல்னா அப்போ அவனுக்கு பேர் என்ன? rhombus. புரியுதா? That's it. Thank you students. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்